ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் இருக்கு இல்லையா, இந்த எக் எடுத்து என்ன பண்ணணும்னா உடச்சி இந்த மாதிரி உடச்சிட்டு இந்த எல்லோ தனியாக எடுத்துடணும், ஒயிட்டை தனியாக எடுத்துடணும். எடுத்து தென் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரு ட்ராப் ஆகாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடிச்சி இழுத்து பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கொட்டின இடத்துல ஸ்மால் பேபி ஹேர் வளரும். தென் உங்களுக்கு இது நல்ல குட் கண்டிஷனர் ஆல்சோ ஹேருக்கு. நீங்கள் எல்லோரும் போட்டு வரலாம். 10 மினிட் மட்டும் போடுங்க. 10 மினிட் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. 10 மினிட் மேலே போட்டிருந்தீங்கன்னா அது ட்ராண்ட்ரப்பாக மாறிடும். இது நல்ல ஸ்ட்ரென்த் ஹேருக்கு. ஹேர் நல்லா க்ரோ அப் ஆகும். தென் முடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா முடி வளரும், முடி கொட்டாமல் இருக்கும். தென் ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து. இந்த தலையில் முடி கொட்டுனவங்க இருக்காங்களே, அவங்க போட்டு வந்தாங்கன்னா முடி நல்லா க்ரோ அப் ஆகும். அவங்க முடி அந்த கொஞ்சம் முடி இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா இதை போட்டோன்னே பயங்கர திக்காகும். திக்கானவங்களாம் அவங்களுக்கு அடர்த்தி மாதிரி தெரியும். ஸோ அடர்த்திக்கு இது போடுவாங்க. ஸோ இது ரொம்ப நல்லது. இது எல்லாருமே போடலாம். எவ்ரிடே போட்டுவாங்க ஹேர் ட்ராப் ஆனவங்க. ஸோ அப்புறம் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். வீட்டில் டாக் இருந்துச்சுன்னா அந்த டாக்கு ஹேர் ட்ராப் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வளர்ந்துடும். அதே போல் உங்கள் வீட்டில் மாடு இருந்தாலும் மாட்டுக்கும் ட்ராப் ஆகும். அப்போவும் நீங்கள் அதை போட்டிங்கன்னா நல்லா வளரும்.